பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா இறைவா சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமதனம் கலியுதேவம் காஞ்சி மகான். இது யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு மழை போதுமா, சரி நிறுத்திடலாம். மழை போதுமா, சரி நிறுத்திடலாம். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். மகாபெரிவா அப்படிங்கிறவர் பரமேஸ்வரன். அவர் தான், அவருடைய ஆர்டரில் தான் அந்த வருண பகவானே எல்லாமே நடக்கும். அவர் தான் பண்ணுவார். அவர் தான் அந்த மழையை கொண்டு வருவார். அவர் தான் மழையை கொண்டு வருவதால் மழையை நிறுத்த முடியுமானா அவர் தான் நிறுத்துவார். இதுதான் காமிச்சிருக்கார் பெரியவா. மகாபெரிவாளோட பூர்வாசிரம அண்ணா, அவருடைய அண்ணா கணபதி சாஸ்திரிகள், அவருடைய பேரன் சந்திரமௌலி, அந்த சந்திரமௌலியோட பொண்டாட்டி மங்களம், இவெல்லாம் சேர்ந்து 2 பேரும் உட்காந்துட்டா ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறா. அதுலேருந்து தான் இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி அனுபவங்களை கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. மகாபெரிவா ஒரு தடவை தேனம்பாக்கம் சிவாஸ்தானத்தில் இருக்கிறச்சே இவர் அங்கே இருந்திருக்கார். அதனால தான் அவர் அந்த அனுபவத்தை பார்த்துட்டு சொல்கிறார். அந்த ஊர் ஜனங்கள்லாம், அந்த ஊர்னால் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கிராமமாக இருக்கும், தேனம்பாக்கத்துக்கு ஒட்டி இருக்கிறது. அங்கேருந்து ஜனங்கள் நிறைய பேர் வந்தவளாம் சொன்னாலாம், எங்கள் ஊரில் மழையே இல்லை சாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை, வாயில்லா ஜீவன்களுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொன்னான். உடனே பெரியவா சொன்ன ஒரே வார்த்தை, கவலைப்படாதீங்க, கிளம்புங்க அப்படின்னாரு. அவ்வளோதான். பக்கத்துலேருந்து பூர்வாசிரமம் அண்ணா கணபதி சாஸ்திரிகளோட பிள்ளை மணி சாஸ்திரிகள். அந்த மணி சாஸ்திரிகளோட பிள்ளை தான் இப்போ நம்ம சந்திரமௌலி எப்படி சொல்கிறோமே அவர் போல இருக்குது. அதனால் இவர் அங்கே போனாரான்னு தெரியாது, ஆனால் மணி சாஸ்திரிகள் பார்த்துருக்கார். அதனால் அந்த அனுபவம் நம்மளுக்கு அவருடைய பிள்ளையான சந்திரமௌலி, அவருடைய பொண்டாட்டி மங்களம், இவா உட்காந்துட்டு சொல்கிறா. இந்த மணி சாஸ்திரிகள் அங்கே இருந்திருக்கார். அவளாம் போயிட்டா. மனுஷாலாம் யார் வந்தாலும் மழை இல்லைன்னு அவளாம் அமுச்சு விட்டுட்டா. பெரியவா அவள் போய் கூப்பிட்டுட்டு, நீ என்ன பண்ணுன்னு தினமும் ஒரு வாரத்துக்கு தேனம்பாக்கத்தில் அங்கே தான் தேனம்பாக்கத்தில் தானே இருக்கா பெரியவா, அங்கே இருக்க கிணத்தை சொல்கிறார். இங்கே இந்த கிணத்துல நீ இறங்கி முதல்ல இது குளிச்சுரு, ஸ்நானம் பண்ணிவிட்டு பிராத்த சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு இந்த கிணத்துல இறங்கிட்டு வருண ஜபம் பண்ணு. முழுகி கழுத்து வரைக்கும் முழுகி இருக்கணும். முழுகி நீ வருண ஜபம் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு சாயங்காலம் சன்செட் ஆகிடும் இல்லையா, அதை சூரிய அஸ்தமனம் ஆனவுடனே வெளியில் வந்துரு. அது வரைக்கும் கழுத்து நெருக்கும் மூழ்கி இருக்கும். அந்த தண்ணி உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு வருண ஜபத்தை பண்ணணும். அது அது மணி சாஸ்திரிகளை பண்ண சொல்லியிருக்கார். இவருடைய மகாபெரிவாளுடைய பூர்வாசிரம அண்ணா கணபதி சாஸ்திரிகளோட பிள்ளை மணி சாஸ்திரிகள் அங்கே இருக்கார். அவருடைய பிள்ளை தான் இப்போ இன்டர்வியூவில் சொல்கிறாருன்னா, இப்போ எப்பேற்பட்ட ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கு. நீ இந்த மாதிரி பண்ணு, ஆனால் அந்த ஒரு வாரமும் நீ அப்புறம் நீ அந்த ஜபத்தை முடிச்சுட்டோடனே சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு திருப்பி ஸ்நானம் பண்ணிவிட்டு சாயம் சந்தியாவந்தனம் பண்ணணும். அதையும் முடிச்சுட்டு நீயாவே சமைச்சு ஆகாரம் பண்ணிக்கணும், வேறு யாரும் பண்ணக்கூடாது, உன்னுடைய இது. இந்த மாதிரி ஒரு வாரம் பண்ணுனாராம். அவள் பண்ணியிருக்கா.
பெரியவா வந்து நினச்சிருக்கா, பெரியவா நினச்சா அடுத்த நாளே மழையை கொண்டு வந்துடுவா. 7 நாளுக்கு அப்புறம் தான் பெரியவா கொண்டு வந்திருக்கா. ஏன்னா அவர் ஃபுல்லாக பண்ணட்டும் அப்படின்னு மணி சாஸ்திரிகள் 7 நாள் முடிஞ்சுது. முடிஞ்ச சாயங்காலத்தோட சாயம் சந்தியாவந்தனம் சந்தியாவந்தனம் பண்ணி முடித்தோடனே சாயங்காலம் மழை ஆரம்பிச்சிருக்கு. பெரிய அளவில் பெஞ்சிருக்கு, நிற்காமல் மழை பெஞ்சிருந்துருக்கு. அதனால் அந்த ஊர் முழுக்க ஏகப்பட்ட தண்ணி வந்து வெள்ளமாக ஓடுறதான். எல்லா ஏரி குளம்லாம் ரொம்பி போயிடுது. அவளுக்கு வருத்தமாகிடுது, நம்மளுக்கு மழை இல்லைனாலும் கஷ்டம், மழை நிறைய பெஞ்சாலும் இப்போ தான் பார்க்குறோமே நம்ம, மழை நிறைய இருந்தாலும் கஷ்டம். அதனால் இப்போ ஜலம் இவ்வளோ இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி அதே இவள் வந்து யார் மனுஷாலாம் வந்தாளா, ஜனங்கள் அது அந்த கிராமத்துலேருந்து அவள் இங்கே வந்தாலாம். பெரியவாளை வந்தனம் பண்ணிவிட்டு அவள் சொன்னாலாம், பெரியவா இந்த மாதிரி மழை வந்து ஏகப்பட்டதாக பெஞ்சுன்னு இருக்கு, நிற்கவே மாட்டேங்கிறது, பெரியவங்க தான் மழையை நிறுத்தணும். அவள் ஏதோ இந்த சுவிட்சை போட்டால் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது பெரியவாகிட்ட இருக்கா மாதிரி பேசுகிறா. ஆனால் அதுதான் இருக்குது, அதுதான் உண்மை, சத்தியம். அதுதான் பெரியவா தானே அந்த சுவிட்சை கையில் வச்சுன்னு இருக்காரு. மழை பெய்யறதுக்கான சுவிட்சு பெரியவா கிட்ட தான் இருக்குது, மழையை ஆஃப் பண்ணுறதுக்கு பெரியவா சொன்னேன். ஏன்னா அதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பெரியவா அப்படி பண்ணுறாரு. அதனால் அவளுக்கு சொன்ன பெரியவாக்கு பதில் முதல்ல என்ன சொன்னார், மழை ஓணுன்னொடனே மழை தானே ஓணும் கிளம்புங்கன்ட்டார். கவலை வேணாம் கிளம்புங்கன்னா மழை பெய்ய வச்சுட்டாரு. அவர் ஏதோ ஒரு வருண ஜபம் பண்ணால் மழை பெய்யும் அப்படிங்கிறது ஒரு புராணங்களில் சொல்லியிருக்கு, சாஸ்திரங்களில் அதை பண்ண வச்சுட்டார். இல்லைன்னா பெரியவா நினச்சா அப்படின்னா மழை கொட்டிடும். அது வந்து வருண ஜபம் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. 7 நாள்னால் 7 நாள் பண்ணணும் போல இருக்குது, அது பண்ணியிருக்கார். பெரியவா இப்படி தான் பண்ணுவார். அதுக்கப்புறம் மழை நிற்கணும் அப்படின்னா பெரியவா மனசில் இப்படி நினச்சிட்டாருன்னா சங்கல்பம் பண்ணால் நின்றுடும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணார், அப்படியா மழை மழை போருமா சரி நிறுத்திடலாம், மழை போருமா நிறுத்திடலாம் கிளம்புங்கன்ட்டு அமுச்சு விட்டுட்டார். அதனால் போனாலாம் இந்த பக்கம் வாசலை கூட தாண்டி இருக்க மாட்டா சொல்கிறாரு இந்த இவர் சந்திரமொழி. வாசலை தேனம்பாக்க காம்பவுண்டை தாண்டி இருக்க மாட்டா, மழை இருந்துருந்தான். பெரியவா எப்பேற்பட்ட பரமேஸ்வரன் நீங்கள்லாம் தெரிஞ்சுட்டா நம்மளாம் தெரிஞ்சுட்டா போகிறோம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரன் மகாபிரிய பாதமே.